ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நாலு கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் நன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம போன டைம் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணோம், இந்த டைம் நம்ம வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். டேரெக்டாக நம்ம கிளவியோட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கிளவி காரை ஓட்டிகிட்டு வருது. அந்த கிளவி நம்மளை எதோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எதா பண்ணி ஆகணும். ஐயோ இங்கே பார்க்குது. ஐயோ ஓடிவே அக்கா அக்கா நில்லுக்கா, அம்மா அடிச்சு போயிடுச்சு. கிளவி வந்த உடனே நம்மளை சாவடிச்சிருச்சு. அதனால் டே 1 அப்படின்னு நம்மளை முதல் முறையாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பாருங்கள் ரத்தக்கரையாகுது. நம்மளை இங்கேருந்தான் அப்படியே வழுக்க கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. நேரம் நம்ம போகிறோம் கிளவி வீட்டை விட்டு கிளம்பிகிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம டேரெக்டாக இப்போ போய் அந்த ஃப்யூஸ் கேபிள், என்ன கேபிள் அது, ஒயர் கேபிள், ஏதோ ஒரு கேபிள், அதை நம்ம ஃபிட் பண்ணுறோம். அதை ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. இங்கே தான் இருக்குதா, இங்கே ஒன்றுமே இல்லை, எதுக்குடா இதெல்லாம் இருக்குது. ஸ்மால் கேபிள் அதை எடுத்துகிட்டு அப்படியே அதில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டு நேராக நம்ம போயிடலாம் கீழே. நேராக அப்படியே கீழே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே இங்கே எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே பிளாக் ஆகுது, இது உடஞ்சிருச்சா, சத்தம் வந்துருக்கும். கிளம்பி இங்கேருந்து தான் வரும். அதனால் நம்ம இந்தானே வந்துடலாம். இங்கே வெயிட் பண்ணலாம். இந்தானே வருதா அந்த வருதா பார்க்கலாம். பாரு பாரு பாரு, எங்கே வருதா இல்லையா கிளவி, டக்குன்னு வாமா, வா கிளவி வா கிளவி. அந்த கிளவி வர மாட்டேங்குது. நம்ம போகலாம். இந்த கதவும் பிளாக்கில் இருக்குதா, இங்கே ஏதாச்சும் இருக்குதா, இதுவும் பிளாக்கு, இல்லை பாத்ரூமு, இங்கே ஒளிகிற இடங்குது. அப்படியே ஒளிஞ்சிக்கலாம். ரைட்டு பார்த்துருச்சு. கிளவி அம்மா அடிச்சிருங்க. ஐயோ கிளவி. இப்போ நம்ம டே 2 வந்தாச்சு. தேவையில்லாமல் இந்த கிளவி நம்மளை அடிச்சிருச்சு. அதனால இப்போ நேரம் நம்ம போகலாம். போயிட்டு வேறு சாவி கிடைக்குதா, விட்டுக்குள்ளார சாவி கிடைக்கும். இந்த இடத்துல ரூம் இருக்குது. அப்படியே இந்த ஜன்னல் வழியாக உள்ளார ஏறி இங்கே தான் சாவி, காசு தான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணோம், இங்கே நம்மளுக்கு தேவை கீஸ், அந்த மாதிரி தான் ஏதாவது தேவை, கீ க்ரோபார் அதுதான் தேவை. கிளவி பார்த்துருச்சு. வா கிளவி, டக்குன்னு வா பார்க்கலாம். நான் அப்படியே வெளியே குதிச்சு போயிட்றேன். அப்படியே நான் இங்கேருந்து போயிட்டு அப்படியே வேறு ஏதாவது இங்கே பொருள் வெளியே இங்கே எதாவது வச்சுக்கிறீங்களாப்பா. அப்படியே இந்த டோரை தவிர இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வெளியே எதாவது வச்சுருக்கிறீங்களா இங்கே? சூப்பர், க்ரோபார் கிடச்சிருச்சு. ஒரு வேலை நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வேன் எஸ்கேப் சைடு போக முடியும் நம்மளால். இப்போ வேன் எஸ்கேப் சைடுக்கு போகிறதுக்கு இது தான் தேவை. இதை ஓப்பன் பண்ணி அப்படியே போய்க்கலாம். அதனால் இப்போ இங்கே கிளவி வரல, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த ரூம் வழியாக போய்க்கலாம். பாத்ரூம் தான் இங்கே தான் இருக்கும். இதை திறந்தா அப்படியே போயிடலாம். நீல் கட் பண்ணியாச்சு, சத்தமும் போட்டுடலாம். கிளவி பின்னாடியே வந்தாலும் வரும், பயமாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்துக்கலாம், அது வந்தால் வரட்டும். நம்ம டோர் திறந்து அப்படியே போயிடலாம். அப்படியே படியில் இறங்கி இந்த ஆறு சூப்பராக பறக்குது. டிச்சே ஆறு மாதிரி இருந்தா ஆறு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம நேராக வெளியே போகலாம். இங்கே வேறு ஏதாவது பொருள், வேன் வரல, அது வராது இப்போதைக்கு. அதனால் இங்கே வேறு ஏதாவது பொருளுக்கு தான் செக் பண்ணிக்கலாம். இங்கே தான் பெல்லடி, இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்டாப் ஒர்க்கிங்குன்னுக்குது ஏதோ சொல்கிறாங்க. சரி, அது வராட்டி போட்டோம். கிளவி வந்துட போகிறான்னு பயமாக தான் இருக்குது. போகலாம், தைரியமாக போகலாம், சத்தத்துக்கு வராமல் இருந்தால் சரி. ஐயோ கிளவி மேலே 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 மேலே. ஐயோ ஒரு செகண்டு பயந்தே போயிட்டேன் கைஸ். கிளவி பின்னாடியே வரா, பைத்தியக்காரி கிளவி. பாருங்கள் என்ன ஸ்பீடில் வராது, வரா ஆட்டிக்கிட்டு. அந்த சுற்றியை தூக்க தெரியாமல் தூக்கிக்கிட்டே ஆட்டிக்கிட்டே வரா. தூக்க கூட தெரில. சரி சத்து இல்லை, சரி விட்டுருங்க, நம்ம பாடலாம். நேராக இறங்கி அப்படியே போயிடலாம். அப்படியே திரும்பி அந்த டிச்சில் அப்படியே வேகமாக போய் ஏறா திரும்பி வந்துடுவாடா கிளவி. ஒரு வழியாக ஏறிட்டோம். அப்படியே ஒளிஞ்சி அப்படியே போயிடலாம். அந்த கிளவி வேறு செம சூப்பர் பவர், ஸ்பைடர்மேன் பவர். எங்கே இருந்தாலும் அப்படியே வளைஞ்சி குச்சி வந்துடுறா ஆகுனா. அதனால் நம்ம பார்த்து தான் இருக்கணும் அவகிட்ட. ஏற்கனவே நம்மளை அடிச்சுவிட்டா. டே 1 முடிஞ்சு டே 2ல் வந்துட்டோம். அதனால் பார்த்து ஆடணும். இங்கே தான் நம்ம படிக்கிற இடம். ஆனால் இங்கே படிக்கிறதுக்கு யாருமே இல்லையா, எல்லாத்தையும் தான் அடித்து வச்சுக்கிறாளே. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நம்மளே அடித்து அப்படியே போட்டுருவோம், மாஸ்க்கு போட்டு விட்ருவோன்பாங்க. அது இந்த கிளவி மாஸ்க்குலாம் போட்டு விடுமா. மாஸ்க்கு போட்டு விட்டு அப்படியே நம்மளை இங்கே ஜெயிலில் போட்டுருவான். அதனால் நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்குதா பார்த்துட்டு அப்படியே வேன் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் இங்கே எதாவது இருக்குதா, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வெளியே எதாவது இருக்குதா, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வேறு எதாவது ஊஞ்சல் தான் இருக்குது. இது ஆடுறதுக்கு கூட ஆளுங்க இல்லை. போகலாம். ஐயோ சத்தம் என்ன வருது, இது
ஐயோ எங்கடி இருக்கிற கைஸ் பாருங்கள், அவகிட்ட சூப்பர் பவர் இருக்குது. எங்கேருந்து பார்த்தானே தெரில, டக்குன்னு போடா. எங்கேருந்து பார்க்குறானே தெரில, திடீர்னு பார்க்குறா வரா. நம்ம பாட்டுக்கு ஓடி போயிடலாம், கதவெல்லாம் சாத்தி விட்டுறலாம். அப்படியே போகிற வழியில் சாத்தி விட்டே போனால் கரெக்டாக இருக்கும். ஐயோ கேட்லாம் உடஞ்சி கிடக்குது. ஐயோ சரியில்லை. இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லையே. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இந்த ரூமில் ஏதாவது இருக்குதா? சுத்தணும். இங்கே ஒன்றும் இல்லை. இதில் மாப்பு தான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணோம்? இதில் என்ன ஆகுது? இதில் இந்த இத்து போன காசு வச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? அது போனால் போயிட்டு போச்சு. எடுத்துக்கலாம், ஆனால் யூஸ் ஆகாது. சும்மா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். கிளவி இத்து போன கிளவி வந்து ரைட்ரா. எங்கே போகிறோன்னா அங்கேயே வா, பின்னாடியே வா. பயமாக்குதே. வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே தான். இங்கேயும் ஒன்றும் இல்லை. வேறு எங்கேயா பார்த்துக்கலாம். மேலே எங்கேயா கிடக்குறான்னு. மேலே ஏதாவது தேவையான பொருள் கிடைக்கணும் நம்மளுக்கு. இப்போ தேவை எல்லோ கீ. ஐயா சூப்பர் கைஸ், எல்லோ கீ கிடச்சிச்சு. இப்போ நம்ம நேராக இந்த எல்லோ கீயை எடுத்துகிட்டு அப்படியே நேராக போயிடலாம். ஆனால் அந்த கிளவி இப்படியெல்லாம் விடக்கூடாது. 2 ஆட்டம் காமிக்கணும். ஐயோ பின்னாடியே வராளே, என்ன பயமுறுத்துறா. திடீர்னு இப்போ எங்கேருந்துனே வரா, முளைச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டே வரா. சுற்றியை தூக்க முடியாமல் சத்து இல்லாமல் வரா. வாங்க ஓசி சோறு தராங்க, வாங்க. ஓசியில் நான் சோறு தரேன், வா 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 வா. இங்கே மேலே தராங்க, வாங்க. டைனிங் ரூமில் தராங்க, வாங்க. இங்கே தான் ஓசி சோறுனா உடனே வந்துடு. இது மட்டும் தின்றதில்ல, கரெக்டாக இரு. அந்த கிளவி நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை கமெண்டில் போட்டிங்கன்னா அதே கேம்ஸை நான் விளாடி உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் தருவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனையும் தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸ் மறக்காமல் வரும். இப்போ நம்ம நேராக எல்லோ கீ வச்சு பெயிண்ட் டப்பா எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு யூஸு. இப்போ அந்த வேன் வர வரைக்கும் நம்ம ஃபியூ இயர்ஸ் லேட்டர் வெயிட் பண்ணலாம். இங்கே வெயிட் பண்ணலாம். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அந்த வேன் வந்து விட்டது. அந்த வேன்லேருந்து கிளவி இப்போ இறங்கி விட்டது. அதனால் நம்ம அந்த கிளவி எங்கே போய் இப்போ தூங்குமா, அந்த இடத்துல சேரில் தூங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம டக்குன்னு போய் கொரட்டை வேறு விடுது, குறன்னு. அதுக்குள்ளே நம்ம இங்கே பெயிண்ட்டு டப்பா ஊற்றிடலாம். பெயிண்ட்டு தானே ஊற்ற சொன்னாங்க, டப்பாவே அங்கே ஊற்றிடுச்சே. டப்பாவே காணும். சரி விடுங்க, அலுமினியமே உருகி போச்சு. நம்ம நேராக போய் அப்படியே அங்கே ஒழிஞ்சிக்கலாம். அந்த கிளவி நம்மளை வந்து அப்படியே கூப்பிட்டு போயிடும். அந்த கிளவியோட இந்த கிளவி மூஞ்சி தாங்க வெறியாகுது. பயம் சூப்பராக இருக்குது. மூஞ்சி சரியில்லை, ஒர்த்தே இல்லை. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு வச்சுக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.